ஊத்தி வச்சுக்கல 100 ரூபாய் ஊத்தி கொண்டு போயிடல. இந்த அன்னதானம் வந்து நம்ம பாதயாத்திரை குழுல வர்ற நாராயணசாமி குடும்பத்தார் அவங்க வந்து நமக்கு ஒரு 10 வருஷமா முதல் அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. மதியான சாப்பாடுனாலும் சரி, காலை சாப்பாடுனாலும் சரி, இரவு சாப்பாடுனாலும் சரி, இந்த சாப்பாடு தான் போடுவேன்னு சொல்றது கிடையாது. எப்போ எந்த நேரத்துக்கு சாப்பாடு ஆள்லையோ அந்த சாப்பாடை நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி அன்னதானம் வருஷம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுவும் போக இறைபக்தி கொண்டவர். இந்த வருஷம் வந்து இருமுடியை கட்டி சபரிமலை போயிட்டு திருச்செந்தூர் தரிசனத்துக்கு பாதயாத்திரை நடந்து வர்றாரு. நம்ம கூட இறைபக்தி கொண்ட அந்த பக்தருக்கு நம்ம திருச்செந்தூர் முருகனோட அருந்தும், நம்ம குருநாதரோட அருந்தும் அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் என்னைக்கும் கிடைச்சி நலமும் வளமும் பெற்று சீரும் சிறப்பும் அவங்க குடும்பத்துக்கு நல்லபடியாக கிடைக்கணும்னு சொல்லி இந்த அன்னதானத்தை நம்ம ஏற்றுக்கிடுவோம். வேல் முருகனுக்கு, வேல் முருகனுக்கு, கடல் அழகனுக்கு அரோகரா. கொஞ்ச நேரம் அப்படிங்க ரைட்டு கிளார் அடிக்கு. ரைட்டு. போதுமா? சாமி சாமி அரோகரா அரோகரா. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா பெருமாள் கோயில் இருக்கும். இரவு உணவு வழங்கியவர் பாத்தீங்கன்னா நாராயணர், அவர் தான் வழங்கினாரு. அவருக்கு ஒரு நன்றி சொல்லிருங்க. நாராயணனுக்கு நன்றி. நாராயணசாமிக்கு வந்து நம்ம குருநாத சாமி வந்து நன்றி சொல்றாரு அன்னதானம் விட்டதுக்கு.